ஓம் பிரம்மா நமக. ஓம் விஷ்ணுவே நமக. ஓம் நமச்சிவாய நமக. இன்று அஷ்டதிக் பாலகர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு ஆகியவற்றையே எண் திசைகள் என்கிறோம். இந்த எண் திசைகளுக்கு அதிபதிகளாக முறையே இந்திரன், அக்னி தேவன், யமன், நிருதி, வருணதேவன், வாயு தேவன், குபேரன், ஈசானன் விளங்குகின்றனர். அஷ்டதிக் பாலகர்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கின்றனர். இவர்கள் உயிர்களின் செயல்களுக்கு சாட்சியாக இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இவர்களை வணங்கினால் எல்லா வளங்களும் கிடைப்பதாக ஐதீகம். அஷ்டம் என்ற சொல்லுக்கு 8 என்று பொருள். 8 திசைகளுக்கு உரிய காவலர்களையே அஷ்டதிக்கு பாலகர்கள், எண் திசை நாயகர்கள் என்று அழைக்கிறோம். முதலில் இந்திர தேவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர் கிழக்கு திசையின் அதிபதியாக கருதப்படுபவர் இந்திரன். இவரே தேவர்கள் அனைவருக்கும் தலைவராக உள்ளார். இவரது மனைவி இந்திராணி. இவரே அஷ்டதிக் பாலகர்களின் தலைவராகவும் இருக்கிறார். இவரை வழிபட எல்லா வளங்களையும் ஆரோக்கியத்தையும் அருளுவார். இரண்டாவதாக அக்னி தேவன். இவரை பற்றி தென்கிழக்கு திசையின் அதிபதியாக கருதப்படுபவர். வேள்வியின் போது இடப்படும் நைவேத்திய பொருட்களை அக்னி மற்ற தெய்வங்களுக்கு எடுத்து செல்வதாக கூறப்படுகிறது. இவருடைய மனைவியின் பெயர் சுவாகா தேவி. இவரை வழிபாடு செய்தால் தேக வனப்பு மற்றும் தேக பலம், மன அமைதி, குடும்ப மேன்மை கிடைக்கும். இன்று யமனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தெற்கு திசையின் காவலராக இருப்பவர். இவர் தர்மதேவன், காலதேவன், யம தர்மராஜா என்று பெயர்களில் அழைக்கப்படுகிறார். சூரிய பகவான் மகனான இவர் தேவர்களில் மிகவும் மதிநுட்பம் மிகுந்தவராக கருதப்படுகிறார். இவரது மனைவியின் பெயர் குபேரஜாயை. இவரை வழிபாடு செய்தால் நம்மை அண்டியிருக்கும் தீவினைகள் அனைத்தும் நீங்கி நல்வழி பிறக்கும். நான்காவதாக வர்ண பகவானை தெரிந்து கொள்ளலாம். மேற்கு திசையின் காவலராக இருப்பவர். இவரை மலையின் கடவுள் என்று போற்றுகிறார்கள். இவரது மனைவியின் பெயர் வாருணி. இவரை வழிபாடு செய்தால் தேவையான மழை கிடைத்து உணவு பஞ்சம் நீங்கும். ஐந்தாவதாக நிருதி பகவான். தென்மேற்கு திசையின் அதிபதியான இவர் மனைவி பெயர் கட்கி. இவரை வழிபாடு செய்தால் எதிரிகளின் பயம் நீங்கும், வீரம் பிறக்கும். ஆறாவதாக வாயு பகவான். இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வடமேற்கு திசையின் காவலர்தான். இவர் சிரஞ்சீவியாவார். இவரது மனைவியின் பெயர் வாயு ஜாயை. இவரை வழிபாடு செய்தால் ஆயுள் விருத்தி கூடும். ஏழாவதாக குபேரதேவன். வடக்கு திசையின் அதிபதியானவர். இவர் செல்வத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். இவரது மனைவியின் பெயர் யட்சி என்பதாகும். இவரை வழிபாடு செய்வதால் சகல செல்வங்களுடன் சுகவாழ்வு கிடைக்கும். எட்டாவதாக ஈசானன். இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வடகிழக்கு திசையின் அதிபதியானவர். மங்களத்தின் வடிவமாக பாவிக்கப்படுகிறார். சிவபெருமானின் 5 முகங்களில் ஒன்று ஈசானம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈசானனின் மனைவி பெயர் ஈசானஜாயை. இவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஞானத்தை பெற முடியும். ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.